வெல்கம் டு லெட்லன் சீட்டட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்குரிய கிளாஸஸில் ஆல்ரெடி நம்ம டைம் டேபிள் படி கிளாஸ் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தேர்ஸ்டே படி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் பெடகாகி. ஆல்ரெடி தமிழ் பெடகாகி ப்ரிப்பரேஷன் எக்ஸ்ப்ளனேஷனில் வந்து சொல்லியிருந்தோம். நீங்கள் தமிழ் வந்து சப்ஜெக்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குரிய பெடகாகி ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம இங்கிலீஷ், நீங்கள் லாங்குவேஜ் அதர் லாங்குவேஜுக்கு நீங்கள் எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அதோட பெடகாகி படிக்கும்போது நீங்கள் அவங்களோட மதர் டங் பெடகாகியும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அது ரெண்டுமே வந்து காமனாக தான் இருக்கும். இப்போது இதில் நம்ம தமிழ் பெடகாகிக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதை வச்சு அதில் எந்த கான்செப்டில், அதாவது இங்கிலீஷ் பெடகாகிக்குரிய அந்த இதுவும் நம்ம தமிழ் இதுவும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த நம்ம ப்ரீவியஸ் இயர் தமிழுக்குரிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழ் பெடகாகி அதுலேருந்து ஒரு சில 5 கொஸ்டின்ஸை வந்து எடுத்து அதில் எந்த கான்செப்டில் இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அந்த கான்செப்டை பற்றி இப்போ அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் பெடகாகி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அதையும் இதையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிறது ரொம்பவே இதாக இருக்கும். சைட் பை சைட் நீங்கள் இங்கிலீஷ்க்குரியதையும் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி தமிழுக்கும் அந்த இதை வந்து நீங்கள் கொஸ்டினை வச்சு அந்த மெத்தட் அந்த கான்செப்டை பார்க்கும்பொழுது இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம இந்த வேலை வந்து பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், இது வந்து இப்போது லாஸ்ட்டு நடந்த சீட்டட் எக்ஸாம் ஜனவரி 21 நடந்த எக்ஸாமில் கேட்டிருந்த கொஸ்டினில் ஒரு செலக்டிவாக 5 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வள்ளி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து 6ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அதில் அவள் தந்தை வந்து மதுரை தமிழ்நாட்டில் இருந்து பஞ்சாபின் ஜலந்தருக்கு மாற்றலாகிறார். ஸோ அவங்க அப்பா வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி ஆகுறாங்க. மதுரையில் இருந்து, அதாவது தமிழ்நாட்டில் மதுரையில் இருந்து பஞ்சாபில் ஒரு நகரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. ஸோ அதனால் அந்த பொண்ணு அங்கே வந்து போகிறா. வள்ளியோட தாய்மொழி வந்து என்ன அப்படின்னா தமிழ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆங்கிலத்தை கல்வி மொழியாக கற்கிறாள். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஸ்கூலில் படிக்கக்கூடிய அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க எந்த மொழியில் படிக்கிறாங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் வந்து படிக்கிறாங்க. ஸோ அவள் தான் வாழும் பகுதியில் இருந்து பஞ்சாபி மொழியை பேசவும் படிக்கவும் கற்றுக்கொள்கிறார். ஸோ அந்த பொண்ணோட தாய்மொழி என்ன அப்படின்னா தமிழ். இன்னொன்று அந்த பொண்ணு வந்து ஸ்கூலில் படிக்கக்கூடிய மொழி வந்து என்ன அப்படின்னா ஆங்கிலம். அவங்க வாழக்கூடிய அந்த பஞ்சாப் பகுதியில், ஏன்னா அவங்க போகிறது வந்து பஞ்சாப் தான். ஸோ அங்கே வந்து வாழ்கிறதுனால அங்கே வந்து அவங்க எதை படிக்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா பஞ்சாப் மொழியை வந்து படிக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் கற்றுக்குறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மொழி கற்றல் பற்றி பின்வருவனவற்றில் எது சரியான வாசகம். ஸோ இந்த மாதிரி அந்த குழந்தையோட மொழி கற்றல் இருக்குது. இந்த மொழி கற்றலை பற்றி கீழே கொடுத்துருக்கனால எது கரெக்டுன்னு கேட்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து எந்த இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த நம்ம இங்கிலீஷ் பெடகாகியில் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒன்று படிச்சிருப்போம். அதாவது லாங்குவேஜ் அக்வேஷேஷன் அப்படின்னு ஒன்று வந்து படிச்சிருப்போம். இன்னொன்று வந்து லாங்குவேஜ் லேர்னிங் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் அக்வேஷேஷன் அப்படின்றது ஒரு அன்கான்சியஸ் ப்ராசஸில் வரக்கூடியது. லாங்குவேஜ் லேர்னிங் அப்படின்றது கான்சியஸ் ப்ராசஸோட நம்ம படிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் லாங்குவேஜ் அக்வேஷேஷன் அன்கான்சியஸ் அப்படின்றது அது என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்ம கற்றுக்குறோன்றது தெரியாமலேயே சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறத கேட்டு நம்ம என்விரான்மெண்ட்டில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்க பேசக்கூடிய அந்த மொழியை கேட்டே நம்ம வளர்ந்ததுனால வரக்கூடியதான் இந்த லாங்குவேஜ் அக்வேஷேஷன் அப்படின்றது. ஸோ அடுத்து லாங்குவேஜ் லேர்னிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து கான்சியஸ் அப்படின்னு சொல்லணும். அதாவது நம்ம இந்த மொழி தான் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டானது அது. இப்போ அதில் ஒரு கிராமர் இருக்குது, அதில் வேர்ட்ஸ் இருக்குன்னா அதை எப்படி நம்ம வாசிக்கணும், அதை எங்கெங்கே நம்ம யூஸ் பண்ணணும், எங்கே பயன்படுத்தணும், அதுக்குரிய அந்த வேர்ட் லெட்டர் ஒவ்வொரு வார்த்தையும் எங்கே நம்ம போடணும், ஒவ்வொன்றுக்கும் பாஸ்ட் டென்ஸுக்கு என்ன, ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு என்ன, ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு என்னன்னு சொல்லிட்டு அதை நம்ம நுணுக்கமாக படிக்கிறோம். ஸோ அது வந்து ஒரு கான்சியஸ் ப்ராசஸ் லாங்குவேஜ் லேர்னிங். ஸோ இந்த கான்செப்ட் இங்கே எப்படி வந்து இதாகுது அப்படின்னா ஆல்ரெடி அந்த குழந்தையோட தாய்மொழி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று அந்த குழந்தை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க அப்படின்னா பஞ்சாபில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்பொழுது அங்கே எதை கற்றுக்குறாங்க அப்படின்னா பஞ்சாப் மொழியை கற்றுக்குறாங்க. ஸோ பஞ்சாப் மொழியை எப்படி பேசவும் படிக்கிறோம் கற்றுக்குறாங்கன்னா அங்கே அந்த பஞ்சாபில் கூட இருக்கிறவங்க கூட பழகிறது மூலியமாக என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பஞ்சாப் அப்படின்ற அந்த மொழி வந்து அவங்களுக்கு பேச வளருது. ஏன் அப்படின்னா இப்போ தமிழ் மொழி அப்படின்றது நமக்கு எப்படி நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம எல்லோரும் பேசுகிறத கேட்டு அவங்க கூட பேசி அவங்க பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கேட்டு தான் நமக்கு நம்மளோட தாய்மொழி எதுவாக இருந்தாலும் நம்ம கற்றுக்குறோம். அதே மாதிரி இப்போ ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அங்கே சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு அவங்க கூட நம்ம இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மொழியும் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே தமிழ் பஞ்சாப் மொழி ரெண்டுமே வந்து எதில் வரும் அப்படின்னா லாங்குவேஜ் அக்வேஷேஷனில் வரும். ஸோ இன்னொரு மொழி கொடுத்துருந்தாங்க ஆங்கிலம் அப்படின்றது. ஆங்கிலம்ன்றது எதுன்னு படிக்கிறாங்க அப்படின்னா கல்வி மொழியாக அறிகிறாள்
கற்றால் அப்படின்னு. அப்போ கல்வி மொழி அப்படின்னா ஸ்கூலில் அந்த இதில் ஒரு மொழியை அவங்க வந்து படிக்கிறாங்க. அப்போ அதுக்குண்டான கிராமர், இலக்கணம், அதில் என்னென்ன மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படி பேசணும், எப்படி வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி டீச்சர்ஸே அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அப்போ அது என்ன அப்படின்னா லாங்குவேஜ் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்சியஸ் லெவலோடு அந்த குழந்தை வந்து அதை வந்து படிக்க அந்த மொழியை லாங்குவேஜ் அந்த ஆங்கிலம் அப்படின்ற அந்த மொழியை வந்து படிக்கிறா. அப்போ இந்த மொழியை பார்க்கும்பொழுது தமிழும் பஞ்சாபும் வந்து லாங்குவேஜ் அக்வேஷேஷன், ஆங்கிலம் வந்து லாங்குவேஜ் லேர்னிங். ஸோ இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் அந்த லாங்குவேஜ் அக்வேஷேஷன், லாங்குவேஜ் லேர்னிங் அப்படின்றது எதில் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தமிழ், பஞ்சாப், ஆங்கிலம் மூன்றுமே வந்து மொழி கற்றல் வழி, அதாவது மொழியை கற்றல் அந்த லாங்குவேஜ் லேர்னிங் மூலமாக தான் இந்த 3 மொழியும் கற்றுக்குறாங்க அப்படின்றது. ஸோ இது கிடையாது. ஏன் அப்படின்னா தமிழும் பஞ்சாபுக்கும் லாங்குவேஜ் அக்விசிஷன் மூலிமா தான் அந்த குழந்தைக்கு கிடைக்குது. ஆங்கிலம் மட்டும்தான் வந்து என்னென்னா மொழி கற்றல் வழி, அதாவது லாங்குவேஜ் லேர்னிங் மூலியமாக மட்டும்தான் கிடைக்குது. தமிழ், பஞ்சாபி வந்து லாங்குவேஜ் அக்விசிஷன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழி தன்வயமாக்கல் வழியும், அதாவது அவங்க ஸ்கூலில் அந்த கற்றல் மொழியாக படிக்கிறது அந்த ஆங்கில மொழி வந்து தன்வயமாக்கல் வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழும் பஞ்சாபையும் வந்து மொழி கற்றல் வழின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து அப்படியே ஆப்போசிட். ஏன்னா ஆங்கிலம் வந்து தான் மொழி கற்றல் வழி, தமிழும் பஞ்சாபியும் வந்து தன்வயமாக்கல். இந்த தன்வயமாக்கலுக்கு தான் இங்கிலீஷில் வந்து நம்ம அக்வேஷேஷன் சொல்கிறோம், அதாவது மொழி தன்வயமாக்கல், லாங்குவேஜ் அக்வேஷேஷன் அப்படின்றது. ஸோ இது அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வராது. தேர்ட் ஒன் தமிழும் பஞ்சாபியும் மொழி தன்வயப்படுத்துதல் வழியும் ஆங்கிலம் மொழி கற்றல் வழியும் வருகிறது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஏன்னா தமிழும் பஞ்சாபியும் அந்த குழந்தை வந்து அன்கான்சியஸ், அதாவது அவங்க வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் மூலமாக அதை வந்து கேள்விப்பட்டு அதை அப்படியே அவங்க வந்து ஒரு அன்கான்சியஸ் ப்ராசஸில் அதை வந்து பண்ணது. அதுக்குன்னு தனியாக ஒரு கிளாஸ்க்கு போயோ இல்லாட்டி ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன்லையோ அது ப்ராப்பராக கற்றுக்கிட்டது அப்படின்லாம் கிடையாது. அதை வந்து ஒரு அன்கான்சியஸ் ப்ராசஸில் என்விரான்மெண்ட் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மொழி தான் தமிழும் பஞ்சாபியும். ஸோ தமிழும் பஞ்சாபியும் வந்து லாங்குவேஜ் அக்வேஷேஷன், அதாவது மொழி தன்வயப்படுத்துதல், ஆங்கிலம் இங்கிலீஷ் அப்படின்றது லாங்குவேஜ் லேர்னிங் மூலிமா அந்த குழந்தை கற்றுக்கிறது, அதாவது மொழி கற்றல் வழி. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினில் அவங்க எந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னா லாங்குவேஜ் அக்வேஷேஷன், லாங்குவேஜ் லேர்னிங். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இங்கிலீஷ் பெடகாகியில் இருக்கக்கூடிய கான்செப்டில் தமிழில் வந்து கொஸ்டின் கேட்கும்போது அந்த இங்கிலீஷ் பெடகாகியை அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குறை நீக்க கற்பித்தல் அதை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. அதாவது கீழே ஒரு 4 ஆப்ஷனில் கொடுத்து இதில் எது வந்து குறை நீக்க கற்பித்தலை பற்றி இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் குறை நீக்க கற்பித்தல் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து படிச்சிருப்போம், எல்லா பெடகாகிலையும் கேள்விப்பட்டிருப்போம். டயக்னோஸ்டிக் டெஸ்டிங், டயக்னோஸ்டிக் டீச்சிங் அதை அப்படின்றத கேட்டிருப்போம். டயக்னோஸ்டிக் டெஸ்டிங் அப்படின்றது அதாவது குறைதீர்ப்பு சோதனை அப்படின்னு. இன்னொன்று என்ன அப்படின்னா ரெமடியல் டீச்சிங் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த ரெமடியல் டீச்சிங் அப்படின்றது என்ன அப்படின்னா டயக்னோஸ்டிக் டெஸ்ட் வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரெமடியல் டீச்சிங் வைப்போம், ரெமடியல் மெஷர்ஸ் வைப்போம். ஸோ அதுதான் வந்து குறை நீக்க கற்பித்தல் அப்படின்றது. ஸோ இந்த ரெமடியல் மெஷர்ஸ் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா டயக்னோஸ்டிக் டெஸ்ட் மூலயமா நம்ம குழந்தைங்களுக்கு எந்தெந்த லேர்னிங் ஸ்பேஸில் வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து தெரிய வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது. எந்த மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கிறது, எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து நம்ம அந்த கான்செப்டை வந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறது, அதுதான் வந்து ரெமடியல் மெஷர்ஸ். அந்த குழந்தைங்களோட இதுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து டீச் பண்ணுறது, அதாவது அவங்களோட குறைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இதை நம்மளோட டீச்சிங் ஸ்டைலை மாற்றி நம்ம வந்து டீச் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து ரெமடியல் குறைதீர்ப்பு அப்படின்றது. ஸோ இந்த கான்செப்ட் இந்த கொஸ்டின் வந்து எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னா டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டு, ரெமடியல் டீச்சிங் இதை வந்து பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இதை இப்போ வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தம் கற்பித்தல் அல்லது கற்றல் உத்தி முறையை புரிந்து கொண்டு மாற்றியமைக்க மேம்படுத்த வேண்டிய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆனது. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தம் கற்பித்தல், நம்ம வந்து கற்பித்தலுக்காக, அதாவது இப்போ வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டோம், இதில் வந்து நமக்கு கேப் இருக்குது, இந்த யூனிட்டில் கேப் இருக்குது, இந்த கான்செப்டில் கேப் இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம திரும்ப கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ தம் கற்பித்தல். இன்னொன்று என்ன, கற்றல் உத்தி முறையை புரிந்து கொண்டு மாற்றியமைக்க. இப்போ அந்த டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டு வைக்கிறோம், அந்த டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டுக்கு அப்புறம் நமக்கு இதில் பிரச்சனை இருக்குது, இந்த குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்ல நம்மளுக்கே தெரிஞ்சிருச்சு. சரி நம்ம இதில் வந்து இவ்வளோ வீக்காக இருக்கோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி
மாற்றி படிக்கணும், அதுக்கு ஏதாவது டீட்டெயில்டாக நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கணுமா, இல்லை வேறு ஏதாவது அட்வான்ஸ்டாக போய் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்மளோட லேர்னிங் ஸ்டைலை வந்து மாற்றுறது, இல்லாட்டி டீச்சிங் ஸ்டைலை மாற்றுறது. இன்னும் அடுத்தது என்னென்னா, மேம்படுத்த வேண்டிய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆனது. முக்கியமான பாயிண்ட் இதுதான். ஏன்னா இப்போ வந்து அந்த டயக்னோஸ்டிக் டெஸ்ட் அப்படின்றது வைக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட யார் யார் குழந்தைங்க அந்த வீக்னஸ் அப்படின்றது இருக்கோ அவங்களுக்கு நம்ம ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுப்போம். ஸோ அந்த மேம்படுத்த வேண்டிய மாணவர்கள் அவங்களுக்கு வந்து நம்ம புரிகிற அளவுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் தான் அந்த குறை நீக்கி கற்பித்தல், ரெமடியல் டீச்சிங் அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து கரெக்டாக அந்த குறை நீக்கி கற்பித்தலுக்கு இருக்கக்கூடிய பொருள். ரிமைனிங் ஆப்ஷன்ஸை பார்த்துடுறோம். ரெண்டாவது என்னென்னா, மொழி பாடத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற விரும்பும் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கும் ஆனது. அதாவது இந்த லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மொழி பாடத் தேர்வில் வந்து நிறையா மதிப்பெண் பெறணும், நிறைய மார்க்ஸ் வாங்கணும்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ராங். ரெமடியல் மெஷர்ஸோ அந்த டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டோ வந்து எதுக்காங்கன்னா வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம அவங்களுக்கு வந்து அவங்களோட எரர்ஸை அவங்களோட மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம வந்து எடுத்து சொல்லி அவங்களையுமே படிக்க வைக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் அந்த குறை நீக்கி கற்பித்தல் அப்படின்றது. இது வந்து அதிக மதிப்பெண் எடுக்கிறதுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. தேர்ட் ஒன், மொழி கற்றல் குறிப்பிட்ட பண்புக்கூறுகள் பற்றி தெரிந்து கொள்ளும் தேவையுடைய மாணவர்களுக்கு உதவி செய்தல். அதாவது இந்த மொழி நம்ம இப்போ ஏதாவது லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா அந்த இதில் கற்றுக்கிறதுல வந்து பண்புக்கூறுகள் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். இப்போ இங்கிலீஷ் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதே வேறு ஏதாவது லாங்குவேஜஸ் இப்போ வந்து ஃப்ரான்ஸ் இல்லாட்டி வேறு தெலுங்கு இந்த மாதிரி மொழி கற்றுக்குறோம்னா அதுக்கு ஒரு சில கூறுகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த மொழி பண்புகளை தெரிஞ்சுக்கக்கூடிய மாணவர்களுக்கு உண்டானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கிடையாது. லாஸ்ட் ஒன், மொழி கற்கும் குறிப்பிட்ட மாணவருக்கு ஏற்ப. அதாவது இப்போ இந்த லாங்குவேஜை கற்றுக்கணும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த ஒவ்வொரு ஸ்கூலில் அடிஷ்னல் லாங்குவேஜஸ் வச்சுருப்பாங்க, ஹிந்தி அந்த மாதிரி. ஸோ இப்போ அந்த மாதிரியான இந்த மொழியை கற்றுக்கணுன்னு இருக்கக்கூடிய மாணவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம டீச்சிங் ஸ்டைலை மாற்றிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இதுவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே கிடையாது. மொழி கற்றலுக்காகலாம் அந்த குறை நீக்கி கற்பித்தல் கிடையாது. குழந்தைங்களுக்கு எந்தெந்த பாடத்தில் எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்றதை பார்த்துட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள படிக்க வைக்கிறது. அந்த குழந்தைங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட தவறுகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கற்பித்தல் அந்த உத்தியை மாற்றக்கூடிய ஒரு முறை தான் என்னென்னா இந்த குறை நீக்கி கற்பித்தல் அப்படின்றது. ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ இந்த கொஸ்டினில் எந்த கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டயக்னோஸ்டிக் டெஸ்ட் அண்டு ரெமடியல் மெஷர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, தினசரி வாழ்வில் நேருக்கு நேராக நாம் பயன்படுத்தும் மொழி. அதாவது இப்போ நம்ம டெய்லி நம்மளோட லைஃப்பில் வந்து இப்போ இந்த மாதிரி பேசுகிறோம். நீங்கள் யார்கிட்டையாவது பேசுகிறதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஃபோனில் நீங்கள் மெசேஜ் பண்ணுறது, டெய்லி நீங்கள் வந்து பேசுகிறது, அப்போது அது வந்து எந்த மொழியாக இருந்தாலும் அது அந்த நம்ம பயன்படுத்தக்கூடிய மொழி அது எந்த மெத்தட் கீழே வருது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம இங்கிலீஷ் பெடகாகியில் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிளாஸஸில் ஆல்ரெடி 3 மெத்தட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். கிராமர் டிரான்ஸ்லேஷன், டைரக்ட் மெத்தட், ஆடியோ லிங்குவல் மெத்தட் பார்த்துருக்கோம். ஸோ இனி அடுத்து எல்லாமே ரிமைனிங் மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த மாதிரி நம்ம தினசரி வாழ்வில் எல்லாத்தையுமே நேருக்கு நேராக நம்ம பயன்படுத்தக்கூடிய மொழி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கம்யூனிகேட்டிவ் language skill, second one interpersonal language proficiency, third one cognitive academic language proficiency, லாஸ்ட் ஒன் பேசிக் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து இந்த கம்யூனிகேட்டிவ்னு இருக்கிறது, இன்டர்பர்சனல் இருக்கிறது, காக்னேட்டிவ் அகாடமிக் லாங்குவேஜ்னு இருக்கிறது, பேசிக் இன்டர்பர்சனல் எல்லாமே உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின்லேயே இருக்குது தினசரி வாழ்வில் நேருக்கு நேராக. ஸோ நம்ம டெய்லி அன்றாடமாக வந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸில் நம்ம பயன்படுத்தக்கூடிய மொழி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே நீங்கள் போகிறது கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் ஸ்கில் அப்படின்னு போயிடுவீங்க. ஏன்னா கம்யூனிகேட்டிவ் அப்படின்றது நம்ம டெய்லி நம்ம பயன்படுத்தக்கூடிய மொழின்னு இல்லாமல் ஒரு சில டைமில் வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு அதர் பிளேசஸ்க்கு போகிறீங்க, அதர் லாங்குவேஜ் பிளேசஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக பர்டிகுலராக ஒரு லாங்குவேஜை ஒரு பர்பஸ்க்காக படிப்பீங்க. ஸோ அப்போ அது வந்து கம்யூனிட்டி லாங்குவேஜ் ஸ்கில்லில் வந்து தினசரி வாழ்க்கையில் இப்போ நீங்கள் ஏதாவது கடையில் போகிறீங்க, அங்கே போய் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது வந்து கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் ஸ்கில்ல வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஒன் இன்டர்பர்சனல் லாங்குவேஜ் ஸ்கில் ப்ரொஃபஷியன்சி. நம்ம வந்து மற்றவங்ககிட்ட வந்து பேசக்கூடிய அந்த மொழி திறன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் வராது. தேர்ட் ஒன் காக்னேட்டிவ் அகாடமிக் லாங்குவேஜ் ப்ரொஃபஷியன்சி. ஸோ இந்த காக்னேட்டிவ்
அகாடமிக் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் அகாடமிக் சார்ந்து வரக்கூடிய ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் தான் அந்த காக்னிட்டிவ் அகாடமிக். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்த அந்த மொழி திறனில் வந்து இந்த காக்னிட்டிவ் வராது. ஸோ லாஸ்ட் ஒன் பாருங்கள், பேசிக் இன்டர்பர்சனல். ஸோ இந்த லாஸ்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேசிக் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் ஸ்கில், அதாவது அடிப்படையான ஒரு மற்றவங்கள்ட்ட உரையாடக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன், ஒரு உரையாடல் திறன் தான் திறன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தினசரி வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம நேருக்கு நேராக வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ நீங்கள் யார்ட்டையாவது இந்த மாதிரி தற்செயலாக யாராவது மீட் பண்ணுறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ யாரையோ மீட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் நேராக பயன்படுத்தக்கூடிய மொழி தமிழோ இங்கிலீஷோ எதுவோ. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் அந்த மொழி வந்து எதுனா கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ், கம்யூனிகேட்டிவ் அது ஒரு பர்பஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கம்யூனிகேஷனுக்காக நம்ம ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது தான் கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் ஸ்கில்ல வரும். இன்டர்பர்சனல் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்ஸும் அதே மாதிரி தான். காக்னிட்டிவ் அகாடமிக்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அகாடமிக் அந்த ஸ்கூல் லெவலில் வந்து என்னாகும் அப்படின்னா அந்த இது வரும். ஸோ அதனால் இந்த 3 ஆப்ஷன்ஸும் வந்து தினசரி வாழ்வில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழி திறனில் வராது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் பேசிக் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ இந்த மெத்தட் எல்லாமே இந்த கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் ஸ்கில், இன்டர்பர்சனல் லாங்குவேஜ் ப்ரொஃபஷியன்சி, காக்னிட்டிவ் அகாடமிக் லாங்குவேஜ் ப்ரொஃபஷியன்சி, பேசிக் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் ஸ்கில், இது எல்லாத்தையுமே வந்து நம்மளோட மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் வந்து இங்கிலீஷ் பெடகாகி கிளாஸில் இனிமேல் அப்கமிங் வீடியோஸில் வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 4th ஆப்ஷன் தான் வந்து வரும். ஸோ அதனால் தான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே தமிழ் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் இங்கிலீஷ் பெடகாகி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதில் ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நோட்ஸையும் அதில் தமிழுக்கும் அதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் தமிழ்லையுமே கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் இங்கிலீஷ் பெடகாகியில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தமிழ் பெடகாகி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்பொழுது அதை நீங்கள் இங்கிலீஷ் பெடகாகியோட ரிலேட் பண்ணி பாருங்கள், அது எந்த கான்செப்டில் வரும் அப்படின்றது. ஸோ அப்படி பார்த்தா தான் நமக்கு வந்து அந்த பெடகாகியை வந்து தமிழில் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மும்மொழி திட்டத்தை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயுமே எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா ஆப்ஷனில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரில கொஸ்டினுமே. இதை வந்து நான் இப்போதைக்கு நான் அந்த கான்செப்டை சொல்லிடுறேன். ஆனால் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சரை வந்து நான் நான் ரெஃபர் பண்ணிவிட்டு நான் அப்புறம் வந்து சொல்கிறேன். நான் தனியாக ஒரு வீடியோவில் வந்து நான் சேர்த்து சொல்லிடுறேன். இப்போ இந்த வந்து மும்மொழி திட்டம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் வந்து 3 லாங்குவேஜ் ஃபார்ம்லான்னு சொல்லுவோம். ஸோ அதையுமே வந்து நம்ம இங்கிலீஷ் பெடகாகி அப்கமிங் கிளாஸஸில் பார்ப்போம். ஸோ 3 லாங்குவேஜ் ஃபார்ம்லா அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் வந்து நம்ம யூஸ் பண்ண அந்த லாங்குவேஜ் லேர்ன் பண்ணக்கூடியது வந்து என்ன அப்படின்னா 3 லாங்குவேஜஸ் இருக்கணும் அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்ம பிஎட்லேயே படிச்சிருக்கோம் பைலிங்குவல் மெத்தட், 3 லிங்குவல் மெத்தட், அந்த ட்ரைலிங்குவல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா பைலிங்குவல் அப்படின்னா 2. இப்போ நம்ம இது பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் அந்த பைலிங்குவல். அதே 3 அப்படின்றது இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட மதர் டங்காக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட மதர் டங். ஸோ மதர் டங் ஆர் நம்ம இடத்துல நம்ம எந்த ஊரில் இருக்கோமோ அந்த இதை பேஸ் பண்ணி இருக்கலாம். இப்போ நம்ம தமிழகம் அப்படின்னா நம்மளோட தமிழ் மொழி வந்து அந்த மொழி கொள்கையில் வந்து இது வந்து மதர் டங் இல்லாட்டி அந்த ரீஜியன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மொழி வந்து இதுவாக இருக்கும். அதே இது செகண்ட் லாங்குவேஜாக எது இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லாங்குவேஜ் வந்து இப்போ ஏதாவது ஹிந்தி பேசக்கூடிய மாநிலமாக இருக்காங்க அப்படின்னா அந்த மாநிலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னா வேறு ஏதாவது ஹிந்தியை தவிர்த்து வேறு ஏதாவது மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸாக இருக்கலாம். இன்னொன்று இது அந்த இதுவாக இருக்கலாம். அதே இது இப்போ வந்து ஹிந்தி பேசாத மாநிலமாக இது வந்து மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி பேசக்கூடிய மாநிலமாக இருந்தாங்கன்னா இந்த மொழி அவங்க செகண்ட் லாங்குவேஜாக எடுத்துக்கலாம். சப்போஸ் அதே இப்போது நம்ம மாநிலமோ இல்லாட்டி வேறு ஏதாவது பக்கத்தில் இப்போ ஆந்திரா கர்நாடகா அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து ஹிந்தி பேசலை, அங்கே வந்து ஹிந்தி பேச மாட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ஹிந்தி இல்லாட்டி இங்கிலீஷை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துக்கணும் செகண்ட் லாங்குவேஜாக. ஹிந்தி ஆர் இங்கிலீஷை வந்து எடுத்துக்கணும். இது வந்து எதுக்காக அப்படின்னா நான் ஹிந்தி, அதாவது ஹிந்தியை வந்து பயன்படுத்தாத மாநிலங்களில் பேசாத மாநிலங்களில். அப்போ லாஸ்ட்டு தேர்டில் வந்து தேர்ட் லாங்குவேஜில் எப்படி அப்படின்னா ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் முக்கியமாக வந்து ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் அதை மட்டும் சொல்லியிருக்காங்க. ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் வந்து அங்கே வந்து தேர்ட் லாங்குவேஜாக அவங்க எதை சொல்லலாம் அப்படின்னா இங்கிலீஷ் இல்லாட்டி
ஏதாவது ஒரு மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜை வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து மதர் டங் ஆர் ரீஜியன் லாங்குவேஜாக இருக்கும். செகண்ட் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் வந்து மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸ் இல்லாட்டி அந்த மாதிரி வேறு ஏதாவது மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸாக இருக்கும். அதே இது ஹிந்தி பேசாத மாநிலங்களில் வந்து ஹிந்தி இல்லாட்டி இங்கிலீஷை வந்து செகண்ட் லாங்குவேஜாக எடுத்துக்கலாம். அதே இது மூணாவது மொழியை எதை எடுத்துக்கணும் அப்படின்னா ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் வந்து எதுவாக இருக்கலாம் அப்படின்னா இங்கிலீஷ், அப்படி இல்லாட்டி அவங்க வந்து ஏதாவது ஒரு மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸை வந்து எடுத்துக்கலாம். இதுதான் வந்து மூணாவது மொழி தேர்ந்தெடுக்கக்கூடிய ப்ராசஸ். செகண்டில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸ் சொல்லியிருந்தோம். இன்னொன்று இல்லாட்டி இங்கிலீஷையும் அவங்க எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து 3 லாங்குவேஜஸ் ஃபார்முலாக்குரியது. ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த கேள்விக்கு பார்த்தோம் அப்படின்னா எதுவாக வர்றதுக்கு, ஏன்னா எனக்கே கன்ஃபியூஸாக இருக்குது இந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா தாய்மொழி கொடுத்துருக்காங்க, வீட்டு மொழி கொடுத்துருக்காங்க, முதல் மொழியாக ஹிந்தி. ஸோ இதில் வந்து முதல் மொழியாக ஹிந்தி வர்றதுக்கு வந்து சான்சஸ் இல்லை. செகண்ட் ஒன் தாய்மொழி, வீட்டு மொழி, ஆங்கிலம் முதல் மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் தாய்மொழி, வீட்டு மொழி, முதல் மொழியாக பிராந்திய மொழி கொடுத்துருக்காங்க. ஆங்கிலம், ஹிந்தி, வீட்டு மொழி, முதல் மொழியாக உள்ளூர் மொழி. ஸோ எனக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா லாஸ்ட் ஆப்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் ரெஃபர் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னா 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து இங்கிலீஷ் பெடகாகியில் வந்து இருக்குது. அக்கார்டிங் டு கோத்தாரி கமிஷன் அவங்களோட இதுபடி இந்த ஃபார்முலா அந்த இது வந்து இருக்குது. இதையுமே நம்ம பிஎட்டில் படிச்சிருப்போம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து இனி அப்கமிங் இங்கிலீஷ் பெடகாகி கிளாஸஸில் வரும். ஸோ இந்த கொஸ்டின் எதை பேஸ் பண்ணியிருக்காங்கன்னா 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை வந்து பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. 3 லாங்குவேஜ் ஃபார்முலா பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சரை மட்டும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் எனக்கு வந்து இதுவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதை வந்து நான் ரெஃபர் பண்ணிவிட்டு சொல்கிறேன். கான்செப்ட் வந்து 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வந்து கொடுக்குறாங்க. இதே இது வந்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இங்கிலீஷ் பெடகாகியில் பார்த்துருக்கேன். இதில் வந்து பாருங்கள் 7ஆம் வகுப்பு ஆசிரியர் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது இருவராக மாணவர்களை பிரித்து 10 வாக்கியங்களில் அமைந்த ஒரு கதையை தருகிறார். அதாவது இப்போ ஒரு கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள 2 பேராக பிரித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10 வாக்கியங்களில் இருக்கக்கூடிய ஒரு கதையை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருவர் முதல் வாக்கியத்தை படிக்க, இப்போது அந்த ரெண்டாக பிரிக்கிறாங்கள்ல, அதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு முதல் வாக்கியத்தை படிக்கிறாங்க. அப்படி படிக்கும்போது அதே இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பையர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வாசிக்கும் பொழுது அதை எழுதுகிறாங்க. அதே இது பிறகு 2ஆம் வாக்கியத்தை, ஸோ அப்போ அந்த முதல் வாக்கியத்தை அந்த பையன் படிச்சிட்டான். இப்போ 2ஆவது வாக்கியம் வரும்போது அந்த 2ஆவதை எழுதுனாம்ல, ஸோ அந்த பையன் வந்து படிக்க முதலாம் வாசித்த பையன் வந்து எழுதுறான். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாற்றி மாற்றி எழுதுறாங்க. இந்த மாதிரி முழு கதையும் இருவராக எழுதி முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி சென்டென்ஸை மாற்றி டிக் பண்ணி இந்த மாதிரி வாசிக்கும் பொழுது முழு கதையும் இதே மாதிரி பண்ணுறாங்க. பிறகு பாடப்பகுதியுடன் தாம் எழுதியவற்றை பார்த்து ஒப்பிடுகின்றனர். ஸோ இப்போ இந்த மாதிரி இவங்க எழுதினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாடப்பகுதியில் அந்த லாங்குவேஜ் அவங்க படிக்கக்கூடிய மொழி பாடப்பகுதியோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தான் எழுதின அந்த இதையே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ், இந்த ஆக்டிவிட்டி வந்து எதுக்குரியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாக்கிய சொல்வதெழுதல், இன்னொன்று ஒருவருக்கொருவர் சொல்வதெழுதுதல், மியூச்சுவல் ரைட்டிங், மியூச்சுவல் லிசனிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கன்ஃபியூஸாக இருக்கும் மியூச்சுவல் ரைட்டிங், மியூச்சுவல் லிசனிங் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாற்றி மாற்றி வந்து பண்ணிக்கிறதுனால அது வந்து மியூச்சுவல் ரைட்டிங் இல்லாட்டி மியூச்சுவல் லிசனிங் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஆனால் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் எழுதுறாங்க, அந்த ப்ராசஸில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. இப்போ முதல் பையன் படித்தான் அப்படின்னா 2ஆவது பையன் வந்து அதை லிசன் பண்ணி எழுதுறான். அதே இது 2ஆவது பையன் ரீட் பண்ணும்பொழுது முதல் பையன் அதை எழுதுறான். ஸோ அப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னா அதில் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னா அந்த ரைட்டிங் ஸ்கில், அந்த ரைட்டிங் அவங்க எழுதுறாங்க. ஸோ அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிய சொல்வெழுதுதலாக ஒருவருக்கொருவர் சொல்வது எழுதுதல். அப்போது முதல் பையன் படிக்கும்போது 2ஆவது பையன் எழுதுறான், 2ஆவது பையன் படிக்கும்போது முதல் பையன் எழுதுறான். ஸோ அப்போ ஒவ்வொருத்தவங்களும் வாசிக்க 2 பேருமே வந்து தான் எழுதுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஒருவருக்கொருவர் சொல்வது எழுதுதல் அப்படின்றது. ஸோ இது வந்து அந்த ரைட்டிங்,
இந்த லிசனிங் ரீடிங் அந்த மாதிரியான ஸ்கில்ஸ் அந்த மாதிரியான இதில் எல்லாமே வரும். ஸோ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி இவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதான் வந்து நம்ம தமிழ் பெடகாகியில் வந்து நம்ம இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து எடுத்து இங்கிலீஷ் பெடகாகியோட கான்செப்டை நான் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் இதை. ஸோ இந்த மாதிரி தமிழ் பெடகாகி கிளாஸ் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கா, கான்செப்ட் வந்து புரியுதா, இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து சேர்த்து அதில் இருந்து நம்ம இங்கிலீஷ் பெடகாகி கான்செப்டை சேர்த்து சொல்கிறது உங்களுக்கு புரியுதோ அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் வந்து நம்ம தமிழ் பெடகாகி வந்து படிக்க முடியும். கொஸ்டின்ஸை வச்சு படிக்கிறதா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுற நீங்கள் வந்து உங்களுக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, தமிழ் பெடகாகிக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். பார்த்துட்டு நம்ம கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்பொழுது நீங்கள் கிளாஸ் வீடியோ பார்க்கும்பொழுது ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இடையில நீங்கள் ஸ்கிப் பண்ணும்பொழுது ஒரு சில நேரத்தில் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதுவுமே ஸ்கிப் ஆயிரும். அதனால் ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுவுமே வந்து பார்க்குறவங்க வீடியோவை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். அதுதான் வந்து எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி வீடியோ போடுறதுக்கு வந்து உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான தமிழ் பெடகாகி கிளாஸ் வந்து உங்களுக்கு ஓகேவா, சாட்டிஸ்ஃபைடா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து சாட்டர்டே வந்து நம்ம மேக்ஸ் பற்றி பார்க்கலாம், மேக்ஸ் புக் கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் பெடகாகி கிளாஸ் வந்து ஃபஸ்ட்டு டே, அதாவது ஃபஸ்ட்டு கிளாஸ், நம்மளோட தமிழ் பெடகாகியோட ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் நான் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். இது உங்களுக்கு வந்து கரெக்டாக புரிகிற மாதிரி இருக்கா, இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கான்றதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.